காலையிலேயே ஒரே யோசனையாவே இருந்தது. என்ன சமைக்கலாம் மதியத்துக்குன்ட்டு. சரி காய் வாங்க போம்போது ஏதாச்சும் ஐடியா வருதான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அங்க போய் பார்க்குறப்ப தான் பட்டாணி பார்த்தேன். பட்டாணி கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. சரி சீசன்ல வாங்குனாதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பட்டாணி சாதம் செய்யலான்னு நார்மல் ஒயிட் குஸ்கா மாரி தான் எப்பயுமே செய்வேன். தேங்காய் பால் ஊத்தி. அதனால இன்னைக்கு அதே மாரி செய்யலான்னு எல்லாம் உரிச்சு வச்சு கூடவே தேங்காய் பாலும் அரைச்சு வச்சுட்டேன். கையோட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியா இருக்கும் நம்ம செய்யும்போது. இது நல்லாருக்கும். ஈஸியா தான் இருக்கும். ஆனா நமக்கு சாப்பிடுறப்போ ஒரு நேரத்துக்கு தான் வரும். நைட் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சமா தான் செய்ற மாரி இருக்கும். எப்பயும் போல ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு, கொஞ்சமா சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, நான் வெறும் கரம் மசாலா மட்டும் தான் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா வதங்குனதும் நம்ம உரிச்சு வச்சிருக்க பட்டாணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த 2 டம்ளர்ல 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்ப நம்ம அரிசி போட்டுட்டு, கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா கொதிச்சதும் விசில் விட்டுறலாம். 3 விசில் லோ ஃப்ளேம்லயே. நான் இன்னைக்கு நார்மல் ரைஸ்ல தான் செஞ்சிருந்தேன். நீங்க பாஸ்மதி ரைஸ்ல கூட செய்யலாம். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாரி. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான்.